Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். திமுக கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் இருக்காரா? அதற்கான தேவையும் இருக்குன்னு நினைக்கிறாங்களா திமுக? இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில எந்த ஒரு கட்சி உள்ளார வந்து சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு பலம் கொடுக்கறத விட அதிகமான பலகீனத்தை கொடுக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்கு. ஓபிஎஸ் வந்து 99.99% திமுக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஏன்னா அப்படி போனாருங்கிற பட்சத்தில் அவர் அது அரசியல் தற்கொலைக்கு சமானாது. அவருக்கு பின்னாடி அவர் நிழலை தவிர வேற எதுவும் நிற்காது. திமுகவுக்கு எதனா பிரச்சனைன்னா விசிகா பதில் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களா? எடப்பாடி சொல்ற மாதிரி வேற எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நீங்க திமுகவை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா திமுக கூட கொஞ்சம் லேட்டா தான் அதுக்கு ரியாக்ட் பண்றான். உடனடியா ரியாக்ட் பண்றது கூட்டணி கட்சிகள் தானே முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றது. விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை மற்ற அரசியல் கட்சிகள் பயன்படுத்தினா அது தேமுதிகக்கு பெருமையா சிறுமையா? பெருமை தானே. நம்மளுடைய இல்ல சார், ஒரு கட்சி இருக்கு, எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர்தான் எங்க அடையாளம், எங்க அடையாளத்தை நீங்க பறிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படின்றதுதான் அவருடைய வாதம். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல ஒரு விஜயகாந்தனுடைய போட்டோவை வச்சு மாலையும் மரியாதையும் செஞ்சுட்டா இங்க தேமுதிக வாக்கு பூரா வந்து விஜய்க்கு போயிடணும் நீங்க பயப்படுறீங்கன்னா நீங்க விஜயகாந்தனுடைய ரசிகர்களை, தொண்டர்களை, கட்சி ஆட்களை எந்த அளவுக்கு நீங்க தக்க வச்சிட்டு இருக்கிறீங்கிற கேள்வி வருதுல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சண்டை போடுறது வந்து தேவையில்லாதது. இந்த வடிவேல் தான் ஒரு படத்துல சொல்றாரு, நீ புடுங்குற ஆணி பூரா தேவையில்லாதான் புடிங்க ஏறி அப்படின்பார். அந்த மாதிரி இவங்க போடுற சண்டை யாருக்காவது தம்படி பிரயோஜனம் இருக்கா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டாசமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணிகள்லாம் எப்படி அமைய போகுதுன்னே தெரியல. திடீர்னு திமுக கூட்டணிக்குள்ளார இவங்கெல்லாம் போவாங்களா அப்படின்ற ஒரு பார்வை புதுசா ஆடட் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் போல தெரியுது. ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ளார தேமுதிக போயிடும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. திமுக கூட்டணிக்குள்ளார ஏற்கனவே அவங்க ஒரு பலமான கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ பலமா பெருசா ஒரு அணின்றது தெரியுது. அதுக்குள்ளார தேமுதிக ஓபிஎஸ் வேற போய் பார்த்தாரு, ஓபிஎஸும் ஏதோ திமுகவோடு நெருக்கம் காட்டுகிறார்னு ஒரு பார்வையை சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவோடு நெருக்கம் காட்டப் போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. திமுக கூட்டணியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் இருக்காரா? அதற்கான தேவையும் இருக்குன்னு நினைக்கிறாங்களா திமுக? 2026 தேர்தல் களம் வந்து ரொம்ப டைனமிக்காவே இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் நிறைய காட்சி மாற்றங்கள், அரங்கேற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நீங்க கேட்டீங்க இன்னும் வந்து பலப்படுத்துறதுக்கு ஆட்கள் வருவாங்களான்னு. ஒரு ஷிப் இருக்குன்னாக்கா அந்த ஷிப்ல எவ்வளோ லோடு ஏற்ற முடியுமோ அவ்வளோ லோடு தான் ஏற்றணும். அதுக்கு மேலே நீங்கள் 1 கிராம் எக்ஸ்ட்ரா போயிட்டா கூட ஷிப்பு வந்து ஷிங்க் ஆகிடும், முழுகிடும். சரி, அந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் எந்த ஒரு கட்சி உள்ளார வந்து சேர்ந்தாலும் அந்த கூட்டணிக்கு பலம் கொடுக்கறத விட அதிகமான பலகீனத்தை கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு திமுக கூட்டணி இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து திமுக கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்காக இருக்குது. எதிர் அணில்களில் தான் வந்து கூட்டணியில் வந்து இன்னும் கொஞ்சம் இடர்பாடுகள் இருக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவங்க இன்னும் பலப்படுத்தணும்னு யாரை கூட்டிட்டு வந்தாலும் அது திமுக கூட்டணிக்கு வந்து ஒரு பலகீனமாக மாறுறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. எப்படி சார் கொஞ்சம் ஆடானா இன்னும் கொஞ்சம் கூட சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பலம் தானே சார் கூடும்? இப்போ சிக்கலே என்னன்னா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சீட்டை பிரித்து கொடுக்கறதுலேயே அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது இப்போ. ஏன்னா திருமாவளவன் அவர்களும் வந்து ஆரம்பத்திலிருந்தே என்னதான் வந்து அவருக்கு வந்து திமுக கூட்டணி மேலே அதிருப்தி இருந்தாலும் எப்பயா இருந்தாலும் அவர் வந்து அப்பப்போ எதிர்த்துட்டு கடைசீட்டில் வந்து பாலை தூக்கி மத்திய அரசாங்கத்து மேலே போட்டுருவார். பாசிட்டிவாக வந்து திமுக கூட்டணிக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு அவர். நாங்கள் உங்களோடையே தான் இருக்கிறோம், எதுக்கு இருக்கிறோம், எங்களுக்கு சீட் அதிகமாக வேணும். அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி நபர்களெல்லாம் பேசுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. 25 சீட்டு வேணும், 10 சீட்டு வேணும், குறைஞ்சது 10 சீட்டுன்னா இந்த கூட்டணியில் வேண்டாங்கிறதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதில் நானே போதும்னு ஆளுநர் சாலவாஸ் பேசினார். இதே கடலூரில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைக்கும்போதே திருமாவளவர்கள் என்ன பேசினார்?
உலகக்கூடிய 4 ஓட்டுல ஒரு ஓட்டு நம்மளுடைய ஓட்டா இருக்கணும், சிந்தாம சிதறாம கொண்டு போய் சேர்த்தணும். அப்ப என்ன அர்த்தம்? 25% வாக்கு திமுகவுக்கு கிடைக்கிறது, நம்மளுடைய வாக்கு தான் அவங்களுக்கு கிடைக்கணும். 100 ஓட்டுல 25 ஓட்டு எங்களுக்கு. அதான் 25% வாக்கு விசிகாவினுடைய வாக்கு தான் திமுகவுக்கு கிடைக்கிறதுங்கிறத ஒரு மறைமுகமா சொல்றாரு. அங்க ஒரு மெசேஜ் சொல்றாரு. பின்ன இது அரசியல்வாதிகள் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க அர்த்தம் கண்டுபிடிக்கணும். சும்மாலாம் ஒரு வார்த்தையை அவங்க உதிர்த்திட மாட்டாங்க. இல்ல சார், ஒரு 100 சீட் இருக்குன்னா அதுல 25 சீட் எங்களுதுன்னு கொடுங்கன்றாரு. ஆமா, 25% நம்மளுடைய வாக்கு அங்க உழுவணும்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு 25% ஓட் ஷேர் இருக்குன்றாரு. ஓகே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அங்க சீட்டு கேட்கறதுக்கு வந்து அடி போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் சண்முகம் அவர்கள், அவர் பதவியேற்ற நாள்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான சீட்டு வேணுங்கிறதுக்கு போர்க்கொடி தூக்கிட்டு தான் இருக்காரு. அது வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதியில் என்னத்தை நிறைவேற்றிட்டீங்க, அவங்க சொல்ற அளவுக்குலாம் இல்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலனா மக்கள் மன்றத்தில் எப்படி போய் மக்களை சந்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை வந்து சண்முகம் அவர்கள் வைக்கிறாரு. இன்னும் வெளிப்படையாவே சொல்றது என்னன்னா, எங்களுடைய வரலாற்றிலேயே தமிழக அரசியலில் நாங்கள் இதுவரைக்கும் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டதா சரித்திரமே இல்லை. ஏன்னா நாங்கள் போன தடவை வந்து பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய கொள்கையில் இருந்தோம். அதனால் வந்து இந்த கூட்டணியில் வந்து அப்பயும் நாங்கள் அதிகமாக கேட்டுட்டு இருந்தோம். நாங்கள் தான் அந்த கூட்டணியில் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணது, நாங்கள் தான் கடைசி வரைக்கும் எங்களுக்கு போராடணும். கடைசியில் இவங்க வந்து பாரதிய ஜனதா வந்துரும் காமிச்சிட்டு நம்மக்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கும் எங்களுக்கு வந்து பாரதிய ஜனதாவை தோக்கடிக்கணுங்கிறது முழுக்க உடன்பாடு உண்டு. அது எப்படி எங்களுக்கு முக்கியமோ அதே முக்கியம் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து அதிகமான சீட்ல நிற்க வேண்டியதும், பாரதிய ஜனதாவை வீழ்த்தப்படுறது எவ்வளவு 100% முக்கியம்னா எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணுங்கிறதும் 100% முக்கியம் அப்படிங்கிறார். அப்ப இதே வந்து காங்கிரஸ் என்ன பண்ணும்? காங்கிரஸ் இப்ப இன்னைக்கு வந்து காமராஜரை பத்தி எல்லாம் பேசி அதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துச்சு. அதுல எல்லாமே பேட்சப் பண்ணி தான் வந்து சர்வைவல் ஆகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும். அவங்க காமராஜரை கூட அங்க வந்து ஒரு பயன்படுத்தி ஒரு சீட்டு அதிகமா வாங்குங்கிற அளவுக்கு காமராஜர் நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப அங்க காமராஜரை கூட அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கு காரணம், எப்படியாவது இந்த கூட்டணியில இன்னைக்கு போன தடவை கிடைச்ச அந்த 25 சீட்டை விட அதிகமா வேணும் அப்படிங்கிறது. மதிமுக வைகோ அவர்கள் என்ன பேசுறாரு? எங்களுக்கு அங்கீகாரம் வேணும்னா அட்லீஸ்ட் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சீட்டு, அதுக்கு உண்டான நாங்கள் நிற்கிறதுக்கு உண்டான சீட்டு வேணும் அப்படின்னு மதிமுக இன்னொரு பக்கம் கோவப்படுறாரு. ஆனா நான் அவ்வளவு சீட்டு கேட்பேன்னு தெரியுமா, அவ்வளவு சீட்டு கேட்டேன்னு தெரியுமா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கிட்ட பதறாரு. ஆனா அதுக்கப்புறமே என்ன சொல்றாருன்னாக்கா, அவர் கோவம் கூட படல, பதறாரு. ஸ்டாலின் ஐயாக்கு இந்த தகவல் தெரிஞ்சுட்டா என்ன ஆயிரப்போகுதுங்கிற அளவுக்கு பதறாரு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அவர் சன்னை காமிச்சு அவர் வந்து அன்னைக்கும் சொன்னார். என்ன காரணம்னா, நாங்களும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும், எத்தனை வருஷமா நாங்க இருக்கோம், அப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நாங்க மாறணும்னா அதுக்குண்டான வாக்கு சதவீதத்தை வாங்குற அளவுக்கு அதிகமான சீட்ல நாங்க நிக்கணுங்கிற அடிப்படையில் அவரு உங்களுக்கு பதில் சொன்னாரு. இல்ல சார், இங்கே இவ்வளோ அப்ப சிக்கல் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் சீட்டு எண்ணிக்கை கூடுதலா கொடுத்தாக வேண்டிய தேவை கட்டாயம் ஒரு சிக்கல் திமுகவுக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது தேமுதிக போய் பார்க்கறதெல்லாம் சும்மா ஒரு பார்கெனிங், எதிர்முகாமில் ஒரு பார்கெனிங் பண்றதுக்காக மட்டுமே போறாங்களா, அல்லது இல்ல கூட்டணியாவே அமைய வாய்ப்பு இருக்கா திமுக அலைன்ஸ்குள்ளார? கூட்டணியா அமையறதுக்கு வாய்ப்பு இப்ப நான் சொன்ன கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா வாய்ப்பு கம்மி தான். தேமுதிகவுக்கு உள்ளார போறதுக்காகட்டும், இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளார போறதுக்காகட்டும். பாட்டாளி மக்கள் கட்சினா இப்ப ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் பாரதிய ஜனதா கூட தான் ஆல்ரெடி ஐக்கியமாயிருக்காருல்ல. அதனால வந்து அவர் இந்த இடத்துல, ஏன்னா அவர் போற இடத்துல பூரா அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது திமுகவை தான் அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. 2 பாமக தான் இனி அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறது அதுதான். அவரே வந்து இப்ப சமீபமா கொடுத்த பேட்டியில கூட என்ன சொல்றாரு, என் பையனைய தலைமொழிகிட்டங்கிற அளவுக்கு பேசுறாரு, என்னை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்றாரு. அப்ப இது எந்த அளவுக்கு வந்து இவங்க 2 பேரும் இன்டகிரேட் ஆவாங்களாங்கிறது வந்து ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்குது. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிக்கு சீட்டை கொடுக்க முடியாத போது திமுக இன்னொன்னு கூட யோசிக்கலாம். இருக்கக்கூடிய கட்சிகள் நம்மளுக்கு வந்து இப்படி சீட்டு கேட்டு சிக்கல் பண்ணும் போது அவங்களுக்கு செக்மேட் வைக்கிறதுக்காக காங்கிரஸ்னுடைய செல்வ பெருந்தகையை விட்டு அப்பா ராமதாஸை போய் பார்க்கறதும், அதே மாதிரி இன்னைக்கு அம்மையார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதும், ஓபிஎஸும் போய் அங்க வேற பாக்குறாரு. ஓபிஎஸ் வந்து 99.99% திமுக கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஏன்னா அப்படி போனாருங்கிற பட்சத்தில் அவர் அது அரசியல் தற்கொலைக்கு சமானம். அது அவருக்கு பின்னாடி அவர் நிழலை தவிர வேற எதுவும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால அவர் அங்கே போறது வந்து வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இந்த டைமிங் எல்லாம் பார்க்கும்போது காலையில் பார்க்கில் மீட் பண்ணுறாரு, அப்பயே விசாரிச்சிருப்பார்ல, எப்படி சார் இருக்கீங்க, ஹாஸ்பிட்டல் இருந்தீங்களே, வந்தீங்களே, போனீங்களே, எல்லாம் பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் மீட்டிங் நடக்குது, என்டிஏவோட கூட்டணியை மிரிக்கிறாரு. சாயந்தரம் வந்து மறுபடியும் திருப்பி முதல்வர் வீட்டுக்கு போறாரு. முதல்வர் வீட்டுக்கு ஏன் போனீங்கன்னு கேட்கும்போது 2 காரணங்களை சொல்றாரு. ஒன்று, ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் விசாரிச்சதுக்காக போனேன்.
ரெண்டாவது காரணம் வந்து அவருடைய அண்ணன் இறந்துட்டாரு, அதுக்காக துக்கம் விசாரிக்க போன 2 காரணத்தை சொல்றாரு. ஆனா எங்கேயாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல துக்கம் விசாரிக்க போறீங்க எங்கேயாவது கூடையில வந்து மாம்பழம் வாங்கிட்டு போய் நீங்க பார்த்திருக்கீங்களா? இவங்க கூடையில மாம்பழம் வாங்கிட்டு போறாங்க. ஓபிஎஸ்னுடைய கூட்டணி எதுக்கு சார் அது தெரியல. அவரை பார்க்க போகும்போது கூடையில பணம் வாங்கிட்டு போறாங்க. எதுக்கு தான் அந்த சதிப்பு நடந்திருக்கும் தெரியல. அதுதான் தெரியல. அந்த இவர் சொல்றதுல வந்து ஒரு நாகரிகம் கருதி கூட பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அரசியல் நாகரிகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறத விட அதீதமாக வளரணுங்கிறதுல ஒரு ஆசை எனக்கும் உண்டு. ஆனால் இந்த டைமிங் தான் வந்து ராங் டைமிங்காக இருக்குது. காலையில் பார்க்குறீங்க, மிட் டேல வந்து நீங்கள் என்டிஏ கூட அலையன்ஸை பிரேக் பண்ணுறீங்க, சாயந்தரம் வந்து பார்க்குறீங்க, 2 காரணம் சொல்கிறீங்க. ஆனால் கூடையில் ஒரு துக்கம் விசாரிக்க போகிறீங்க, யாராவது எதையாவது கொண்டு போவாங்களா அந்த வீட்டுக்கு? அந்த வீட்டில் இருந்து தான் எதையாவது எடுத்துகிட்டு வருவாங்களா? எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ நான் வந்து நலம் விசாரிக்கப்பட்டு போனேன்னு மட்டும் சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உடம்பு சரியில்லாமல் வந்தவருக்கு நான் பழம் வாங்கிட்டு போனேன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் துக்கம் விசாரிக்க போனதையும் ஒரு காரணமாக சொல்லிட்டு கூடையில் பழம் வாங்கிட்டு போனதை வந்து யாருமே ஏற்றுக்க முடியாது. அப்போ இவங்க எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு செக் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் அது வந்து திமுகவே பண்ணுதா? இல்லை, திமுக வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவங்களும் ரசிப்பாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் வந்து இவங்களை போய் பார்க்குறாங்கன்னு ஒன்று என்ன ஆகும்? இது நாள் வரைக்கும் போன தடவை எலெக்ஷனில் வந்து அதிமுக கூட கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ நம்மளை வந்து பார்க்குறாங்க, இப்போ நம்மளே பேசுகிறோம் இல்லையா, அவங்க திமுக கூட போவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறது திமுகவுக்கு லாபம் தானே. ஓகே, அவங்க சேர்த்திக்கிறாங்களோ இல்லையோ, கடைசி நேரத்தில் அவங்க கழட்டி விட்டாலும் ஒன்று அதிமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தின திருப்தியும் அவங்களுக்கு உண்டு. அங்கே விட்டுட்டு இங்கே வரும்போது இந்த கூட்டணியை வேண்டான்னு தள்ளும் போது இந்த தேமுதிகவை பலகீனப்படுத்தி ஒரு கூட்டணிக்கு அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, இவங்க போய் சேரக்கூடிய கூட்டணிக்கு தேமுதிகனால பலம் கிடைக்காது இல்லையா? அப்போ அதே மாதிரி வந்து இங்கே செல்வ பெருந்தகை அனுப்பிச்சும் வந்து ராமதாஸை போய் பார்க்குறாங்க. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்று அதிமுக கூட்டணியை பலகீனப்படுத்தணும், இந்த கட்சிகள் அங்கே போனாலும் அவங்களும் ஒரு பலகீனப்பட்ட கட்சியாக போகிறதுல திமுக முனைப்பு காமிக்கும். அதுதான அரசியல் ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்ற. அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்தது இந்த இருக்கக்கூடிய கூட்டணிகள், இந்த கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள்லாம் எங்களுக்கு சீட்டு வேணும் வேணும்னு இப்ப இருந்து அவங்க கொடி பிடிச்சிட்டு இருக்கிறனால நீங்க போனாலும் எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக உள்ளார இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து மிரட்டுறதுக்கும் இந்த மாதிரி சந்திப்புகள் வந்து அவங்களுக்கு பயன்படும். இல்ல அப்படி ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரி தெரியல. நேத்தி கூட ஐயா சீஃப் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றணும்ட்டு எல்லாம் ஒன்னாவே போயிட்டு நாங்கெல்லாம் பாருங்க ஒன்னாதான் இருக்கோம், உங்களோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு மெசேஜ் தானே கொடுக்குறாங்க. அப்படிதானே பார்க்க முடியும். ஒன்னா போறதே ஒரு ஆபத்து தான். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப யார் யார் போனது? நேத்து கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட், திருமாவளவன், காங்கிரஸ் இல்லன்னு நினைக்கிறேன். இவங்களுடைய உறவு என்னையில இருந்து இருக்கக்கூடிய உறவு 2019 இருந்து இருக்குது. அதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணியில இருந்து இவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அது விட்டுருங்க சார். மக்கள் நல கூட்டணியில இருந்து இவங்க வந்து 3 பேரும் இன்டாக்டா இருந்தவங்க. இன்னும் மதிமுகவும் இவங்களோட தான் இருந்தவங்க. அப்ப என்னன்னா, நாங்க 3 பேரும் பிணைப்பா இருக்கிறோம், அப்ப எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க நிறைவேற்றணும். இல்லன்னா நாளைக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து அது ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் சார், அதுக்கு போயிருக்காங்க. தப்பு இல்ல. எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகள் வரும்போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் அரசியல் கட்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. சரி, அவங்களை நிலைநாட்டிக்கிறதுக்கு, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் வாய்ப்பு தான். இதுல என்ன அரசியல் மெசேஜ் இருக்கு அப்போ? ஆமா, இப்போ உதாரணத்துக்கு ராமதாஸ் அவர்களை நீங்க உள்ளார கூட்டிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே திரும்ப என்ன சொல்லியிருக்காரு? ராமதாஸ் அவர்கள் உள்ளார வந்தா நாங்க வெளியேறிடுவோம். பாமக இருந்தா விசிக, பாமக இருந்துச்சுன்னா கட்டாயம் விசிக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திமுக கூட என்ன கணக்கு போலாம், சரி ஒரு தடவை விசிக வெளியே போனாலும் பாமக வருது, இப்ப விசிகாக்கு வந்து 1% தான் ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்டுகளுக்கும் 0.9 3 பேர்த்தையும் சேர்த்துனா 3% தான் வாக்கு வங்கி இருக்கு. அவங்க 2021 தேர்தல் நம்பர் வச்சு கணக்கு போடுவாங்க. ஆனா ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குங்கிறது வேற. அதிகமான சீட்டுகள் நிற்கும் போது தான் அந்த வாக்கு சதவீதம் தெரியும். சரி, ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு விசிகா மட்டும் வெளியே போகுமா? போகாது. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் வெளியே போறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப பாருங்க, நாங்க 3 பேரும் இன்னைக்கும் ஒரே பிணைப்பா தான் இருக்கிறோம். நீங்க வெறும் எங்களை யாரையாவது ஒருத்தரை நீங்க, ஏன்னா ஒட்டுக்கா இருக்கிறவங்க நீங்க தனித்தனியா பிரிச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியா நீங்க மேனேஜ் பண்றது ஈஸி. எதையாவது ஒன்று சொல்லி நீங்க அவங்கள நெகோஷியேட் பண்ணிடலாம், கன்வின்ஸ் பண்ணிடலாம். 3 பேரும் ஒன்னா நின்று உங்ககிட்ட நெகோஷியேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களை அவ்வளவு சீக்கிரமா நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு தகவலை, மெசேஜை வந்து விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் திமுகவுக்கு ஒரு எடுத்துரைக்கிறதுக்காக நேத்தினுடைய மீட்டிங் இருக்கிறதாவும் நான் பாக்குறேன். இதுலயே மதிமுக கூட போல காங்கிரஸ் பெருசா அங்க பங்கேற்கலாம், அதெல்லாம் அவங்களையும் சேர்த்திருந்தா இன்னும் கொஞ்சம் நாங்கெல்லாம் பாருங்க ஒன்னாதான் இருக்கோம். இல்ல இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே அங்க இருக்கிறது எப்படி இருக்குன்னாக்கா, இதுதான் அந்த இடத்துல இன்னொரு சிக்கலும் இருக்கு. எங்க திமுக கூட்டணியில இப்ப இந்த 3 பேரும் ஒன்னா இருக்கிற அளவுக்கு காங்கிரஸும் மதிமுகவும் இவங்களோட இருக்கிறது இல்லை இப்போ. அப்படியா? ஏன்னா அவங்க வந்து போன தடவை மதிமுக வந்து ஃபுல்லா சரண்டர் ஆயிட்டு உதயசூரியன் சின்னத்துல நின்னவங்க. ஆமா,
மற்ற இந்த 3 கட்சியுமே கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடியாது எங்க இதுல தான் நிப்போன்னு சொல்லிட்டு அவங்க நின்னாங்க. ஆனா மதிமுக வேற வழியே இல்லாம சரண்டர் ஆகி 6 சீட்டு வேணும்னா எங்களுக்கு நின்னாதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற வெளியே இல்லாம ஒரு மதிமுக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சிங்கிறதெல்லாம் மறந்து போய் மறக்கடிக்கப்பட்டு ஒரே அடியா போய் சரணாகதி ஆகி உதயசூரியன் சின்னத்துல நின்னாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய இன்னைக்கு கேட்கக்கூடிய பேர சக்திங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப குறைச்சல். காங்கிரஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி இவங்க கூட எல்லாம் போயிட்டு கடைசியில நமக்கு கிடைக்காம போயிட்டா என்ன பண்றது, நம்ம கொஞ்சம் தனியா நின்று இப்ப பாருங்க காமராஜரை இவ்வளவு பத்தி பண்ணும்போது கூட காமராஜரை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு கூட நாங்க உங்களோட நிக்கிறோம். எங்களுக்கு காமராஜரை விட 2026 எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய சீட்டு முக்கியங்கிற அளவுக்கு இன்னைக்கு காங்கிரஸ் அங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்ப அதை வச்சு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்கெயின் பண்ணலாம். இவங்களோட போனா அந்த நம்மளுடைய பார்கெனிங் பவர் அவங்களுக்கும் எங்கேயோ ஷேர் ஆகிட போகுது. இது ஒரு சிக்கலும் அந்த திமுக கூட்டணிக்குள்ளார இருக்குது. திமுக கூட்டணியில் நம்ம சிக்கல் இருக்கு. ஆமா, இன்னைக்கு முதல்ல நாச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிமுக கூட்டணியில தான் கொஞ்சம் விரிசல்கள் இருக்குது. எந்த கட்சி எங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு தெளிவில்லாம இருக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நாளுக்கு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது இன்னைக்கு பெரிய குழப்பங்கள் இருக்கிறது வந்து திமுக கூட்டணிக்குள்ளார தான் இருக்குது. ஓகே, அவங்க என்ன சொல்றாங்க, குழப்பம் இருந்தாலும் அவங்களோடு சேர்வதற்கும் அவங்களோட உறவாடுவதற்கும் தயாரா இருக்காங்கல்ல இவங்கெல்லாம். யார் கூட? திமுகவோட அங்கதானே இருக்காங்க, இப்ப உறவாடிட்டு தானே இருக்காங்க. சரி, இன்னைக்கு இந்த மாதிரி வந்து சாதி ஆணவ படுகொலை, ஆனா பேச்சு கூட ஏடிஎம்கே பிஜேபி இருக்கிற பக்கம் போக மாட்டேன்னு சொல்றாங்க. போக மாட்டாங்க, அதுல அவங்க தெளிவா இருக்காங்க. இப்ப எப்படி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோமோ, அதே மாதிரி பாரதிய ஜனதா இருக்கிற பக்கமும் நாங்க இருக்க மாட்டாங்கிறாங்க. யாரு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரி, சோ அதனால வந்து அவங்க பாரதிய ஜனதா பக்கம் போறதும் இல்ல. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுடைய கொள்கையாவும் அவங்க வந்து நாங்க மதவாத சக்தியை ஏத்துக்க மாட்டோங்கிறாங்க. சோ அதுல ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஆனா இதுக்காக இப்ப இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா வந்திருந்தா இத்தனை நாள் வந்து திமுக வந்து எல்லா கூட்டணியும் வந்து இழுத்து பிடிச்சு அவங்களுக்கு குறைவான சீட்டுகளை கொடுத்து, நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வந்து 1% தான் விசிகாக்கு வாக்கு வங்கி இருக்குமா? கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 0.9%, 2 கம்யூனிஸ்டுகளுக்கும் இவ்வளவுதான் வாக்கு வங்கி இருக்குமா? அப்ப இந்த அளவுக்கு வந்து எப்படி, அதுதானே இன்னைக்கு இபிஎஸும் பேசுறாரு, கழுத தெரிஞ்சு கட்டருமான கதையா கம்யூனிஸ்டுகள் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க இருக்கிறாங்கன்னு தொலைவி பார்க்க வேண்டியதா இருக்குன்னு இபிஎஸ் இன்னைக்கு விமர்சிக்கிறாருல. அதுவும் திமுக விழுங்கிருச்சுன்னே சொல்றாரு. ஆமா, இது எல்லா கட்சிகளும் வந்து கூட்டணியில இதுல அது அடிமை ஆயிட்டீங்க அப்படின்றாரு. இல்ல அந்த அடிமை வார்த்தைகள் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதுக்கு திருமாவளவன் அதுக்கு கம்யூனிஸ்ட் அடிமைன்னு சொன்ன உடனே அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் தான் அப்படி இருக்காருன்ற மாதிரி போ. இல்ல இது வந்து அவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும், அதாவது எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை வரும். சண்முகம் ஒரு கருத்தை வைக்கிறாரு, இபிஎஸ் அதுக்கு எதிர்வினை ஆற்றாரு. அதே மாதிரி முத்தரசன் வைக்கிறாரு, அதுக்கு அவர் எதிர்வினை ஆற்றாரு. அப்ப நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அதிமுக வந்து பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகல, எடப்பாடி தான் கூட்டணிக்கு போயிருக்கிறாரு, என்ன கம்பல்ஷனோ தெரியலங்கும் போது இது ரொம்ப அதீதமான விமர்சனம். அப்ப அவர் இபிஎஸ் வந்து ஏறி அடிக்கத்தானே செய்வாரு அவரு. அவர் என்ன, நீங்க அதை தான் சொல்றாரு, திமுகவை நாங்க விமர்சிட்டு இருக்கிறோம், கொண்டு வந்த சொன்ன போல் ப்ராமிசஸ் பூரா பொய் ப்ராமிசஸா மாத்திட்டீங்க, எதையுமே நிறைவேறல, நீங்க எதுவுமே வந்து போராடல, நாங்க வந்து இந்த மாதிரி 122 போராட்டங்களை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து மக்களுக்காக, அந்த காலத்துல எல்லாம் கம்யூனிஸ்டுகள் வந்து மக்களுக்காக இருந்தாங்க, ஏதாவது அவங்க தான் போராட்டம் பண்ணி மக்கள் கிட்ட ஏதாவது பிரச்சனைனா அரசாங்கத்துக்கு கொண்டு வரதே கம்யூனிஸ்டுகளா தான் இருந்தாங்க. இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க கூட்டணிக்கு கூவுற மாதிரி நீங்க அங்க போய் உட்கார்ந்துட்டீங்க, திமுகவை பேசினா இவங்க முதல்ல வந்து ஏங்க பதில் சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாரு. நான் வைக்கிற விமர்சனம் திமுக மேல, அதுக்கு முண்டி அடிச்சுட்டு இவங்க வந்து பதில் சொல்றாங்கன்னா அதை நான் இந்த கம்யூனிஸ்ட்களை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறனால அவர் அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். என்ன சார், திமுகவுக்கு எதனா பிரச்சனைனா விசிகா பதில் சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றாங்களா எடப்பாடி சொல்ற மாதிரி? வேற எப்படி இருக்கு? இன்னைக்கு வந்து நீங்க திமுகவை பத்தி ஒரு விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா திமுக கூட கொஞ்சம் லேட்டா தான் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. உடனடியா ரியாக்ட் பண்றது கூட்டணி கட்சிகள் தானே, முண்டி அடிச்சுக்கிட்டு வர்றது. எதுக்கு? அது அவங்களுடைய கூட்டணி தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக. பாருங்க, நாங்க உங்களை எந்த அளவுக்கு நாங்க பாதுகாத்துட்டு இருக்கோம், நாங்க தான் வந்து உங்களுக்கு அரணா இருக்கோம். இன்னைக்கு திமுகவுக்கு எந்த விதமான விமர்சனம் வந்தாலும் உங்க மேல விழாத அளவுக்கு நாங்க போய் பாருங்க அடி வாங்கிட்டு நாங்க கேடயமா உங்களுக்கு பயன்பட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எங்களுக்கு வெறும் 6 சீட் நீங்க கொடுத்தா நியாயமா? என்ன சார் நீங்க வேற கிண்டலா சொல்றீங்க? வேற எதுக்குங்க? இல்லன்னா இன்னைக்கு வந்து வேங்கை வயல் பிரச்சனைய இன்னைக்கு யாரு மேல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு? எதுக்காக இந்த போராட்டத்தை திருமாவளவன் அவர் போராடினாரா இல்லையா? இன்னைக்கு வந்து எங்க வந்து நிக்குது? யார் இன்னைக்கு குற்றம் சாட்டப்பட்ட நபர்களா இருக்காங்க? அதே மாதிரி இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து பரந்தூர் விமான நிலையத்துக்கு உண்டான போராட்டங்கள்லாம் என்னாச்சு? அதே மாதிரி இந்த சாம்சங் ஆலைக்கு வந்து போய் போராடினாங்க, அதனுடைய பிரச்சனைகள்லாம் என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்ப இத்தனை இருக்கும்போது எல்லா இடத்துலையும் நாங்க போராடுறோம், ரைட்டு, போராடிங்க, என்ன பலன்? பலன் என்ன? இன்னைக்கு வந்து ஒரு எடப்பாடி நாங்க போராடி எங்களால வந்து எதிர்கட்சியா இருக்கிறோம், நாங்க போராடத்தான் முடியும்.
ஆனா நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி நீங்க அழுத்தம் கொடுக்கலாம்ல. துப்புரவு தொழிலாளர்கள் சொன்ன மாதிரி சென்னையில குப்பை குளமாயிடுச்சு சார். சென்னை நிறைய நீங்க வந்து எல்லா ரோட்லயும் நீங்க நம்ம போற நடக்குதான், நீங்க அந்த மூக்க பிடிச்சிட்டு தான் கிளம்பணும். இப்ப நம்ம அப்போ இன்னைக்கு வந்து ஒரு 4000 உடனே கம்யூனிஸ்ட் களத்துல இறங்கணும்ல. அதைத்தான் இபிஎஸ் கேக்குறாரு. திருமாவளவன் எளிய மக்களுக்கான குரல் கொடுக்குற தலைவன் போயிருக்கணும்லங்க. அப்ப இவங்க எல்லாம் வந்து ரொம்ப எலைட் பீப்புள் போல இருக்கு. துப்புரவு தொழிலாளர்கள் எலைட் பீப்புள், எளிமையான பீப்புளா இருந்தா தான் இவங்க எல்லாம் வந்து களத்துல நின்றுட்டு இருப்பாங்களே. இவங்கெல்லாம் அவங்கள வந்து துப்புரவு தொழிலாளர்கள் ரொம்ப எலைட் பீப்புளா பார்ப்பாங்க போல இருக்கு. அதனால வந்து அவங்க பிரச்சனை அவங்களே சமாளிச்சுட்டு கை விட்டுட்டாங்களே. அதுதான் இபிஎஸ் கேட்கிறாரு. 5 நாளா சென்னையில நாத்தனாரிட்டு இருக்குது, நீங்க எங்க போனீங்க, யாராவது வந்து போராட்டம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போறாங்க போராட்ட காலத்துக்கு, இவங்க யாருமே போகணுமா இல்லையா? அப்ப நீங்க எளிய மக்களுக்கான பாதுகாவலர் நாங்கள் தான் சொல்லும் போது, குரலற்றவர்களின் குரலாக நாங்க தான் இருக்கிறேன்னு சொல்லும் போது எங்க போச்சு உங்க குரல் கட்டிக்கிச்சா? பேசுறது வெறும் காத்து தான் வருதா, வாய்ஸ் வரலையா? அப்போ 5 நாள் வந்து அவங்க வந்து இன்னைக்கு கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய ஊழியர்களை வந்து நீங்க வந்து பிரைவேட்டைசேஷன் பண்றீங்க. அப்போ வந்து அந்த என்விரோங்கிற இதுல வந்து நீங்க கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸா மாற போறாங்க. அப்போ அந்த இப்போ இன்னைக்கு கார்பரேஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா மாறினா அவங்களுக்கு அனுகூலங்கள் ஜாஸ்தி கிடைக்குமா கம்மியா கிடைக்குமா? எவ்வளவு கம்மியா கிடைக்கும்? இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு 700 ரூபாய். இதே கான்ட்ராக்டுக்கு போகும்போது வெறும் 600 ரூபாய் தான் அவங்களுடைய சம்பளம். மற்றபடி இன்னைக்கு வந்து கார்பரேஷனுடைய எம்ப்ளாயா இருக்கும்போது ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். இங்க கான்ட்ராக்டுக்கு போகும்போது உங்களுக்கு சலுகைகள் இருக்காது, வரலன்னா வராதனால கூட உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். அப்ப இந்த மாதிரி எத்தனையோ இழப்புகள் இருக்கு. இல்ல சார், நம்மளை சுத்தப்படுத்துறவங்க அவங்க தான். நீங்க ஊரே குப்பையா கொரோனா டைம்ல தெய்வமா பார்த்தோம் நம்ம எல்லாரும். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாம் உயிர் காத்து சுவாசிச்சுட்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் துப்புரவு தொழிலாளர்கள். அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. அப்ப உங்களுக்கு தேவையா இருக்கும்போது போல அன்னைக்கும் வந்து ஏகப்பட்ட சிரமங்களை சமாளிச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இல்லையா, குட்டி இல்லையா, அவங்களுக்கு போனால் ஐயோ உயிர் போயிருங்கிற பயம் இல்லையா. இத்தனைக்கு நம்ம கழட்டி போடுற மாஸ்க்கு, கழட்டி போடுற எல்லா கன்றாவையும் அவங்க தானே கிளீன் பண்றாங்க. இதுல இந்த இரவு நேரங்களில் துப்புரவு பணியாளர்கள் வேலை செய்யறாங்க சார். அதுல வந்து நிறைய இந்த அதிவேகமா வண்டி ஓட்டுவாங்க நைட்ல. இந்த பசங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? அது சென்னையில் நிறைய போறதுக்குன்னே போறது, இவங்களை தட்டி விட்டு போயிடுவாங்க. நிறைய விபத்துக்கள் அதுல நிறைய பேர் உயிரிழப்பு. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் படக்கூடிய ஒரு நபர்களை, அந்த தொழிலாளர்களை காப்பாத்துறதுக்கு நீங்க வந்து முன்னாடி நிக்கலன்னா அவர் இபிஎஸ் கேட்கிற கேள்வி நியாயம் தானே. அப்ப இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது எங்க போச்சு உங்களுடைய போர்க்குணம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அந்த காலத்துல அரசாங்கங்களுக்கு மக்கள் பிரச்சனை தெரியலனா கூட அதை கொண்டாந்து காமிக்கிறீங்க கம்யூனிஸ்டுகளா இருந்தாங்க, பாராட்டுறாரு அவரு. அப்படி இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இப்படி வந்து கார்பரேட்டுக்கு குரல் எழுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கார்பரேட் கம்யூனிஸ்டுகளா மாறிட்டீங்கிற அளவுக்கு அவர் சொல்றாரு இப்போ. ஸோ அப்போ இது எல்லாம் பார்க்கும்போது இது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் தான் அது வந்து கொண்டு வருது. அப்ப என்ன பண்றாருனாக்கா அவர் வந்து அந்த கூட்டணி கட்சிகளையும் வந்து அம்பலப்படுத்துறாரு. திமுக கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்பேற்பட்ட கூட்டணி கட்சிகளா இருக்குது, அவங்களும் வந்து கூட்டணிக்கு கூட்டிட்டு வர்றதான் பார்த்துட்டு இருந்தாங்க. இபிஎஸும் வாங்க வாங்க நாங்க ரெட் கார்பெட் விரிக்கிறோம்லாம் சொன்னார். நீங்க வாங்க, திருமாவளவன் வாங்க, கம்யூனிஸ்டுகள் வாங்க அப்படின்னாரு. அப்போ இன்னைக்கு வந்து இவங்க இபிஎஸ் மேலேயே வந்து ரொம்ப தரக்குறைவான விமர்சனம் பண்ணும்போது இனிமேலே இவங்களை நம்ம விமர்சிக்காம இருக்க முடியாது, இவங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்டை அம்பலப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் எடப்பாடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அப்ப அதை வந்து இவங்களுக்கு பதிலுக்கு தக்க பதிலடி வந்து அவர் கொடுக்குறாரு. பட் என்னதான் இருந்தாலும் கடைசியா யார் வின் பண்ண போறாங்க, யார் பலமாக போறாங்க அப்படின்றதுதான் தேவை. அதை பலப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும்? ஏன்னா கடந்த முறை பாமகவோ தேமுதிகவோ ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் இருந்தவங்க அவங்கெல்லாம் இன்னும் இந்த பக்கம் போவே இல்லை இப்போ, ரைட்டுங்களா? கண்டிப்பா. அவங்கெல்லாம் இப்போ திமுக முகாமை வந்து நெருக்கம் காட்டுறாங்க, அங்கே போய் பேசுறாங்கன்னு போது இதையெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய தேவையும் அதுதான். அந்த கடைசியா வெற்றின்றது ஒன்று பெறணும்னா இதெல்லாம் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போறாங்க இந்த அலைன்ஸ், என்டிஏ அலைன்ஸ் என்ன பண்ண போறாங்க? அதான் சொன்னேன், இப்போ இன்னைக்கு திமுக வந்து அங்கே ஜாம் டைட் பேக்டு, ஃபுல்லாக பேக்டு. இப்போ நீங்கள் மாற்றி தேமுதிகவை உள்ள எடுத்தீங்கன்னா இப்போ என்ன செய்திகள் எல்லாம் வெளியே வருது, உண்மையா பொய்யான்னு தெரியாது. 9 சீட்டு வந்து தேமுதிகவுக்கு வந்து டிஎம்கே ஓகே சொன்னதாகவும் இவங்க 15 சீட்டு வரைக்கும் கேட்டு இப்போ 12 சீட்டுக்கு பேரம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த 9 சீட்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா கூட யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பாங்க? இல்ல அது ஒரு விஷயமா கூட இருக்கட்டும். 9ன்றதும் 12 கேட்கறாங்க, 9ன்னு இவங்களுக்கே 9 தேமுதிகன்னா விசிகா எங்களுக்கு வந்து கொடுங்க 15 கொடுன்னுவாங்க. அதான் சொல்ல வரேன். காங்கிரஸ் எனக்கு 35 கொடுன்னுவாங்க. ஆமாவா? கண்டிப்பா. கம்யூனிஸ்ட் 6 வரலாறுலயே கேட்காத கம்யூனிஸ்ட் எங்களுக்கு 12 கொடுன்னுவாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு நீங்க 10 கொடுத்தீங்கன்னாவே காங்கிரஸ்க்கு 40 கொடுத்தாங்க. 10 கொடுத்தாவே 40 அந்த ப்ரோ ரேட்டாக்கு போட்டீங்கன்னா 10 இவங்க எல்லாத்துக்கும் இந்த 6 சீட் வாங்கினவங்களுக்கு பூரா நீங்க 10 கொடுத்தீங்கன்னா 25 சீட்டுக்கு 40 சீட் கொடுத்தாங்க காங்கிரஸுக்கு.
அப்படி போச்சுன்னா தான் இந்த 10க்கு அவங்களுக்கு டேலி ஆகும். சிக்கல் என்னவோ திமுக அப்போ இவங்க எடுக்கக்கூடிய இப்ப எடப்பாடியை இப்ப நமக்கு இந்த தெரியிற விஷயம் அவருக்கு தெரியாதா? அப்ப நீங்க அங்க போனீங்கனாலும் அவங்க உங்களை அப்சர்வ் பண்றதுக்கு அங்க இடம் இல்ல. அப்படியே உதாரணத்துக்கு வந்து இவங்க அப்சர்வ் பண்றாங்கனாலும் அங்க இருக்கிற கூட்டணி பிதுக்கிட்டு வெளியே வரும். வெளியே வந்தாங்கன்னா இன்னும் அதீதமான வாய்ப்பு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு. என்ன காரணம்னா இன்னைக்கு திமுகவுக்கு வந்து விழுகக்கூடிய சிறுபான்மையினருடைய வாக்கு, ஏன்னா அதைத்தான் அவங்க வந்து ஒரே சாலிட் பேங்கா வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருக்குமே அந்த வாக்கு வங்கி நிரந்தரம் இல்ல. ஆனா இவங்க தனக்கு நிரந்தரம் நினைச்சிட்டு இருக்காங்க. திருமாவளவன் ஒருவேளை அங்கிருந்து வெளியே வந்தாலோ காங்கிரஸ் வெளியே வந்தாலோ இன்னைக்கு சிறுபான்மையினுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்குமாங்க? ஸோ இன்னைக்கு திமுகவுக்கு அந்த சிறுபான்மையினர் வாக்கு விழுவுது. பெரும்பாலும் வந்து காங்கிரஸ்க்காகவும் அதே மாதிரி சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த சிறுபான்மையினர் வாக்கை இங்க இழுக்கிறது, எஸ்சி எஸ்டியினுடைய வாக்கு இங்க இழுக்கிறது. இப்ப இவங்க வந்து வெளியே வந்துட்டாங்கன்னா பெரிய அடி வந்து திமுக கூட்டணிக்கு. அப்போ இவங்க அதே எதை சொல்லுவாங்களே, முன்னாடி போனாலும் கடிக்குது பின்னாடி போனாலும் உதைக்குதுங்கிற கதையில இன்னைக்கு திமுக. அப்படி இருந்தாலும் கடைசியா பிஜேபியால நாட்டுக்கு ஆபத்துங்க, பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சரி பண்ணிடுவாங்க சார். கடந்த முறையெல்லாம் அப்படித்தானே பண்ணாங்க. ஓகே, நாட்டுக்கு ஆபத்து. இன்னைக்கு நாட்டை ஆள்றது யாரு? திமுக ஆண்டுட்டு இருக்கு நாட்டை, இல்ல காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கா? நாட்டையே பிஜேபி தானங்க ஆண்டுட்டு இருக்கு. இதுல என்ன போய் நாட்டுக்கு ஆபத்து? 11 வருஷம் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு சொல்ற ஃபார்முலாவை இவங்க எல்லாம் கேட்பாங்க சார். கடந்த முறையெல்லாம் கேட்டவங்க தானே 21. இல்ல அதெல்லாம் இப்ப விழிப்புணர்வு வந்துருச்சு அவங்களுக்கு. யாருக்கு? சண்முகம் அவர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, எல்லாத்துக்கும் அந்த விழிப்புணர்வு. அதனால தான் சொல்றாங்க இன்னும் பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிச்சு எங்களுக்கு 6 சீட்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. இல்ல அப்படி யாரும் சொல்லல இன்னும். ஏன் சண்முகம் சொல்லியிருக்காரு. நான் அதான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன். எப்படி வந்து நாங்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை தோக்கடிக்கணுங்கிறது முக்கியமோ அதே முக்கியம் எங்களுடைய அதிகமான சீட்டுக்கும் அதே முக்கியத்துவம் தாங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? நீங்க வெறும் பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிச்சு இனிமேலும் எங்களை வந்து 6 சீட்டுக்கு மடக்க முடியாதுங்கிறாரு. அவர் ஏமாத்த முடியாதுங்கிறாரு. அதேதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் இன்னைக்கு வந்து வன்னி அரசு 25 சீட்டுங்கிறாரு, ஆளுநர் சானவாஸ் 10ங்கிறாரு, திருமாவளவன் 25%. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கூட்டி கழிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க நடவடிக்கைகள் நடந்துகிட்டு இருக்கும் போது அது அவங்களுக்கும் ஒரு ஆதாயமா தானே முடியும். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு பார்க்கலாம் என்ன ஆதாயம், என்ன விஜய் ஃபேக்டர், அதையும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு. அதில் ரொம்ப முக்கியமா தேமுதிகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜயகாந்த் படத்தை வேற எந்த கட்சிகளும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது விஜய்க்காக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா 25ஆம் தேதி மாநாடு நடக்கிறதா இருந்தது, அது 21ஆம் தேதியா முன்கூட்டியே நடக்குது. இப்போ போலீசார் கேட்டுக்கொண்டதின்படி முன்கூட்டியே. ஒருவேளை 25ஆம் தேதி மாநாடு மதுரையில் நடந்திருந்தா விஜயகாந்துக்கு அந்த மாநாட்டு மேடையில் ஒரு மரியாதை செலுத்தலான்னு இருந்த அந்த தகவல் தெரிஞ்சுதான் இப்போ வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை விஜய்க்காக வெளியிட்டதாகவும் சில பார்வையை சொல்றாங்க. ஆனால் விஜய்க்காக சொல்லலாம்னா அங்கே யாருமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னதா பொதுவாக சொல்றாங்க. 21ஆம் தேதியுமே ஒரு மாநாடு நடந்தாலும் விஜயகாந்துக்கு ஒரு மரியாதை செலுத்த வாய்ப்பு இருக்குது, அதனால இப்படி சொல்றாங்கன்றாங்க. விஜயகாந்த் படத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு விஜய்க்கு தான் சொல்லியிருக்காங்களா பிரேமலதா? இல்லை, இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை மற்ற அரசியல் கட்சிகள் பயன்படுத்தினா அது தேமுதிகக்கு பெருமையா சிறுமையா? பெருமை தானே. நம்மளுடைய இல்ல சார், ஒரு கட்சி இருக்கு, எங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அவர் தான் எங்க அடையாளம், எங்க அடையாளத்தை நீங்க பறிச்சுக்கிட்டீங்கன்னா எப்படின்றது தான் அவருடைய வாதம். அப்ப இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து மாநாட்டுல ஒரு விஜயகாந்தனுடைய போட்டோவை வச்சு மாலையும் மரியாதையும் செஞ்சுட்டா இங்க தேமுதிக வாக்கு பூரா வந்து விஜய்க்கு போயிடணும் நீங்க பயப்படுறீங்கன்னா, நீங்க விஜயகாந்தனுடைய ரசிகர்களை, தொண்டர்களை, கட்சி ஆட்களை எந்த அளவுக்கு நீங்க தக்க வச்சிட்டு இருக்கீங்கிற கேள்வி வருது. அவங்க விஜய்க்காக தான் சொன்னாங்கன்றத நானுமே சொல்றேன். எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், சில பார்வையே சொல்றாங்க, அத நான் கேள்வி வைக்கிறேன். அவங்க என்ன தெளிவாவே சொல்றாங்க, படத்துல யார் வேணா பயன்படுத்துங்க, அரசியல் கட்சிகள் யாரும் பயன்படுத்தாதீங்கன்றாங்க. அப்ப விஜய்க்கு தானே அது. அப்ப வேற யாரு இங்க இப்ப என்ன எடப்பாடி வந்து விஜயகாந்துக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த போறாரா? இல்ல திமுக மாலை மரியாதை செய்ய போகுதா? யாரு செய்ய போறாங்க? பாரதிய ஜனதா பண்ண போகுதா? அப்போ இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து செய்யல. ஏன்னா அவருடைய பிறந்த நாள்ல தான் அந்த 25ஆம் தேதி ஃபாலோ ஆகிற மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி 21க்கு மாறுது. அப்படியே வந்து விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் உண்டான உறவும் அந்த குடும்பங்களுக்கு உண்டான உறவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இன்னைக்கு விஜய் வந்து இப்ப விஜயகாந்தனுடைய படத்துல நடிக்க வச்சுதான் ஒரு லிஃப்ட் கொடுத்தாரு விஜயகாந்த். அந்த வரலாறு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு நன்றி கடனா கூட அவர் செலுத்தலாம். அவங்க வாக்க பறிக்கணுங்கிறது கூட இல்ல. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, விஜயகாந்த் அவர்களுடைய படத்தையே வேற ஒரு கட்சி வச்சு மாலை போட்டுட்டாங்கன்னா வாக்கு பூரா அங்க போயிடும். அப்படின்னா விஜயகாந்தனாலேயே உண்டாக்கப்பட்ட தேமுதிகவையும் அவருடைய தொண்டர்களையும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கட்சியினுடைய தலைமை எந்த அளவுக்கு இழுத்து பிடிச்சிருக்கீங்க? இவ்வளவுதான் உங்களுடைய இறுக்கமான்னு கேட்கிறேன். இவ்வளவுதான் உங்களுடைய தொண்டர்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ஈடுபாடான்னு கேட்கிறேன். பலமான்னு கேட்கிறேன். அப்போ ஒருத்தர் இன்னொரு விஜயகாந்தனுடைய போட்டோவை வச்சு ஒருத்தர் மாலை போட்டாவே நம்ம கட்சிக்கு சேதாரம் வந்துரும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பலகீனம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அப்பட்டமா நீங்களே வெளியே சொல்றீங்கல்ல. அப்ப இந்த நிலைமையெல்லாம் உங்களுக்கு தேவையா? இன்னும் வந்து பல கட்சிகள் நீங்க எங்க தலைவரை எங்களை வச்சு போடுங்க,
அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா இப்ப இன்னைக்கு விஜயகாந்த் எல்லா கட்சிக்காரங்களும் போட்டோ வச்சு மரியாதை செஞ்சாங்கன்னா இதை விட தேமுதிக என்னங்க பெருமை வேணும்? காப்பி ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் என்ன காப்பி ரைட்ஸ் இருக்குது இதுல? இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்கன்னா அந்த அரசியல் தலைவர் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் போட்டுற இப்ப இன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எல்லாருமே போட்டுறாங்கன்னா அது அதிமுகவுக்கு பெருமையா சிறுமையா? எடப்பாடி கூட என்ன சொல்றாரு, எங்க தலைவர்களை பேசாம வேற யாரும் இருக்க முடியாதுங்கன்றார். அத பெருமையா தானே அன்னைக்கு எடப்பாடி பேசினாரு. ஜெயலலிதாவுடைய பேரையோ இல்ல எம்ஜிஆருடைய பேரையோ யாரோட யாமாங்க எங்க தலைவர்களை பயன்படுத்தாம யாரும் பண்ண முடியாதுங்கன்னு பெருமை பேசுறாரு. சரி, அப்ப நீங்க வந்து எங்களுடைய தலைவர் போட்டோவை வந்து நீங்க வேற யாரும் வைக்க கூடாதுன்னா உங்களை நீங்க எவ்வளவு பலகீனமான சூழ்நிலையில இருக்கிறீங்கிறத நீங்களே ஏன் வந்து அம்பலப்படுத்துறீங்க? திமுக பக்கம் தேமுதிக எல்லாம் கொஞ்சம் நெருக்கம் காட்டுறதும் போறதும் அதெல்லாம் சரியான பயணமா? ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அந்த சண்டை, தேமுதிக பாமக என்ன ஆக போகுது, என்ன பண்ண போறாங்க 26ல? இல்லை, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் பையனும் சண்டை போடுறது வந்து தேவையில்லாதது. இந்த வடிவேல் தான் ஒரு படத்தில் சொல்றாரு, நீ புடுங்குற ஆணிப்புறம் தேவையில்லாதான் புடிங்க ஏறி அப்படின்பார். அந்த மாதிரி இவங்க போடுற சண்டை யாருக்காவது தம்படி பிரயோஜனம் இருக்கா? அப்பா பையனுடைய சண்டையை தேரை இழுத்து தேர்வில் விட்ட கதையா? நீங்க வீட்டு பிரச்சனையை கட்சி பிரச்சனையாக்கி, கட்சி பிரச்சனையை வந்து ஊர் பிரச்சனையாக்கி, இன்னைக்கு என்ன இடத்துல வந்து உங்களுக்கு பிரச்சனை? அப்பா பையனுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இதனால வந்து குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வெளிப்படுத்தினதில்லை, நீங்க கட்சிக்கும் கெட்ட பேர். கட்சியினுடைய நிர்வாகிகள் அப்பா பக்கம் போறதா பையன் பக்கம் போறதான்னு அவங்களும் வந்து பாவம் விழிப்பிதுங்கிட்டு இருக்காங்க. அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் இருப்பாங்க பாருங்க, வாக்காளர், அவங்களும் வந்து என்னடா இப்படி இருக்காங்களேன்னு. அதனாலதான் சொல்றேன், யாருக்காவது பிரயோஜனம் இருக்குதா? இப்போ இவங்களுக்கு உண்டான பிரச்சனை சிக்கலே எங்க ஆரம்பிச்சதுன்றாங்க, 2024 கூட்டணியில இருந்து தான் பிரச்சனை வந்ததுன்னாங்க. அப்பா வந்து ஏடிஎம்கே கூட போலான்னு, பையன் வந்து பிஜேபி கூட போலான்னு. இன்னைக்கு அப்பா கையை பிடிச்சிங்கனாலும் அவர் எங்க கூட்டு போறாரு? என்டிஏக்கு தான். பையன் கையை பிடிச்சிங்கனாலும் என்டிஏக்கு தான். இதுக்கு அரிசி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளவு சண்டை? அப்ப இது தேவையில்லாத வேலை. அப்ப இதை நீங்க பண்றனால உங்களை நீங்களே பலகீனப்படுத்திக்கிறீங்க. பாமக பலகீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. ஆமா, பின்ன என்ன? இன்னைக்கு முதல்ல இருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லாம் இரு பிரிவா நம்ம பாக்குறோமா இல்லையா? அப்ப இது அந்த கட்சிக்கு பலகீனம் தானே. பலம்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இவங்க 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அங்க போனாலும் தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் விமர்சிக்கப்படாதா? சரி, அப்ப இவங்க போகக்கூடிய கூட்டணிக்கும் ஒரு பலகீனத்தை, அவங்களுக்கும் ஒரு பலகீனம். அவங்க எங்க போய் கூட்டணியில சேர்றாங்களோ அவங்களுக்கும் இவங்களால ஒரு முழு ஆதாயம் கிடைக்க முடியாத அளவுக்கு ஆயிடும் இல்லையா? அடுத்தது தேமுதிகக்கு வாங்க. தேமுதிகக்கு இருக்கக்கூடிய கெட்ட பெயரே என்ன? விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை நல்லா இருந்து அந்த கட்சியினுடைய முடிவெல்லாம் அவர் எடுக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒண்ணுன்னா வேட்டையை மடிச்சு கட்டி இறங்கக்கூடிய அரசியல்வாதி விஜயகாந்த்ங்கிற அளவுக்கு அவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிக்கல அடுத்தது. ஆனா மக்கள் கிட்ட ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி இருந்துச்சு விஜயகாந்த் அவர்களுக்கு. தேமுதிக மேல எந்த விதமான நெகட்டிவ் விமர்சனங்களும் இல்லை. சரி, ஆனா என்னைக்கு வந்து அவருடைய உடல்நல பாதிக்கப்பட்டு இந்த முடிவுகளை வந்து மத்தவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்தே கடைசி நேரத்து வரைக்கும் இங்க போலாமா அங்க போலாமா, இங்க போலாமா அங்க போலாமா, 2 பக்கம் குதிரை வண்டி ஓட்டுறது. இது மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தாதா? இப்போ நீங்க இப்ப தேமுதிகவே என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கப்புறம் 2வது நடந்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்க, அவங்களே பிரேமலதா அம்மையாரே சொல்றாரு, 25 26 எழுதி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அப்ப 25 26 நீங்க எழுதி கொடுங்க, இப்ப 26ல கொடுக்குறேன்ட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து நீங்க வந்து திமுக கூட இன்னொரு வாய்ப்பு இருக்குமான்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நான் வந்து ஜனவரி 8ஆம் தேதி தான் நாங்க மாநாட்டில் தான் கூட்டணி அமைப்பண்ணா, இன்னைக்கு வேற யார் கூட நீங்க கூட்டணி போறீங்க? இல்ல சார், அது ஒரு பார்கெனிங் யுக்தி, இதுதானே தேர்தல் யுக்தி தானே. அதுதான் சொல்றேன், நீங்க ஒரு வியூகம் தானே. வியூகம் எல்லாமே நம்பர்ஸ் அதிகரிக்க அரசியல் கட்சிகளுக்கு வியூகம் கட்டாயம் வேணும். ஆனா நீங்க எடுக்கக்கூடிய வியூகம் மக்கள் கிட்ட உங்களை வந்து நம்பிக்கை இல்லாதவர்களாக ஆக்கிட்டு இருக்குன்றேன். தேமுதிக நம்பல மக்கள். ஆமா, இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்காங்களே. யார்? பாமக தேமுதிகவும் அவங்களும் கடைசி வரைக்கும் அவங்க அன்னைக்கு காலையில தான் அவங்களுக்கே தெரியும் எங்க போறாங்கிற அளவுக்குள்ள எப்பயுமே ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க பண்ணிட்டு வராங்க. இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் கூட யார் சீட்ல எம்பி ஆனாரு? அதிமுக சீட்ல தானே நீங்க எம்பி ஆனீங்க. அப்ப நீங்க போன தடவை நீங்க தேர்தல் கூட்டணி யாருக்கிட்ட நீங்க போனீங்க? பிஜேபி கூட போனீங்க. 10% இடஒதுக்கீடு கொடுத்தது யாரு உங்களுக்கு? அதிமுக. எப்படி அவங்க கொடுத்தாங்க? நீங்க பிரஷர் கொடுத்து தேர்தல் நேரத்தில் பிரஷர் பண்ணி வாங்குனீங்க. அதுல நமக்கும் மாறுபட்ட கருத்து இருக்கு, விமர்சனங்கள் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு இபிஎஸ் கொடுத்தாருல்ல. அப்ப 10 உங்களுக்காக கொடுத்தாரு, எம்பி சீட்டும் உங்களுக்காக கொடுத்தாரு. அப்ப நீங்க யார் கூட பண்ணீங்க கூட்டணி? அப்ப நீங்க நம்பகத்தகுந்த மாதிரி ஒரு கூட்டணி அலையன்ஸான்னு பாப்பாங்க இல்லையா? அந்த நேரத்துல இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அப்பப்ப கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இது லாங் ரன்ல அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய நம்பகத்தன்மையை குறைஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு காலத்துல இதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து லக்கி சாமா இருந்தாங்க.
திமுக கூடயும் அண்ணா திமுக கூடயும் மாறி மாறி வச்சு பாட்டாளி மக்கள் கட்சி யார் கூட கூட்டணியோ அவங்க தான் ஜெயிக்க போறாங்கிற அளவுக்கு இருந்துச்சா இல்லையா? ஆமா. தற்காலிகமா அவங்களுக்கு அது பலன் கொடுத்துச்சு. லாங் ரன்ல இன்னைக்கு என்ன இருக்காங்க? ராமதாஸ் டாக்டரே வந்து புலம்புறாருல, அப்பயே நம்ம எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தோம், இப்ப வெறும் 5 எம்எல்ஏ தான் வச்சுட்டு இருக்கோம் புலம்புறாரா இல்லையா? இதுக்கு காரணம் யாரு? நீங்க மக்கள் கிட்ட ஏற்படுத்தின அவநம்பிக்கைகள் தானே. அப்ப இது எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு டிபெண்டபிளா இல்ல அப்படின்னாக்கா மக்கள் எல்லாத்தையுமே விட்டு கவனிச்சிட்டு இருப்பாங்க. வெறும் அரசியல் சார்ந்தவங்க மட்டும் இல்ல, பொதுமக்களே பார்ப்பாங்க. அப்போ இவங்க நம்ப தகுந்தவங்களா நம்ப தகாதவர்களான்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணுவாங்க. அதையெல்லாம் வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து கூர்ந்து கவனிக்கணும். நீங்க சீட்டு வந்து இன்னைக்கு அதிமுகவோட சேர்த்து கேட்கணுமா கேளுங்க, அது உங்களுடைய உரிமை. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அதுக்காக வந்து நீங்க காய் நகுத்துறது ஸ்ட்ராட்டஜி நீங்க நினைக்கிறது உங்களுக்கு பலகீனம் ஆகிட்டு இருக்கிறது ஏன் உங்களுக்கு புரியல? சரி, 2021 நீங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் வாங்குனீங்க? தேமுதிக வெறும் 0.4%. வெறும் 0.4%, 11% வரைக்கும் வச்சிருந்தீங்க. 0.4%க்கு நீங்க வந்ததனுடைய காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகள் எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, இதுக்கு உண்டான காரணம் என்ன? சரி. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்து நீங்க இப்ப இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? அப்ப இது எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இனி நாச்சுக்கு உங்க மேல நம்பிக்கை வர அளவுக்கு, மக்கள் பொது வாக்காளர்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு உங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகளை எடுங்க. இப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து ஊர்வலம் போறாங்க, யாத்திரை போறாங்க, மக்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க. என்ன எலெக்ஷனுக்கு 10 மாசத்துக்கா? இவ்வளவு நாள்லாம் எங்க இருந்தீங்க? அப்பெல்லாம் மக்கள் பிரச்சனையெல்லாம் நீங்க பேசணுமா இல்லையா தொடர்ந்து? இது எடப்பாடியும் சொல்றீங்களா, கேக்குறீங்களா? எடப்பாடி அவர்கள் வந்து எதிர்க்கட்சியா இருந்து எல்லாத்துக்கும் போராடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே என்னுடைய விமர்சனம் என்னன்னா, எடப்பாடி இன்னுமே அதிகமா போராடி இருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் வந்து அமைதியா இருந்துட்டாங்க. இப்ப இதே வந்து திமுக வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு பேசப்படும்? அந்த அளவுக்கு முதல் 2 வருஷத்தை வந்து எடப்பாடி அவர்கள் கோட்டை விட்டுட்டாருங்கிறது என்னுடைய விமர்சனம் தான். இப்ப கொஞ்சம் முடிச்சிட்டு இந்த கடைசி இந்த 2.5 வருஷத்துல வந்து ஒரு நல்ல பெரிய அளவுக்கு அவங்க வந்து போராட்டங்களை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்போ இந்த மாதிரி மீதி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நாங்க எங்க தொண்டர்களை சந்திக்கணும், தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். எங்க இத்தனை நாளா எங்க போயிட்டாங்க? இன்னைக்கு தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு தான் நிர்வாகிகளை புதுசா அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்களா? இனிமேல் தான் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை புரிஞ்சுக்கணுமா? அப்ப நீங்க தொடர்ந்து 365 நாளும் நீங்க அரசியல் பண்ணிட்டு உங்க கட்சியோட உங்க நிர்வாகிகளோட தொண்டர்களோட உறவாடிக்கிட்டு இருந்தா நீங்க இன்னைக்கு இப்படி பேச வேண்டிய சூழ்நிலையே வராதுல்ல. இன்னைக்கு அன்புமணி உரிமை மீட்புன்னு அவரு ஒரு பயணம் போயிருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பயணம், மக்கள் பயணம். அடுத்து நயனார் நாகேந்திரனும் போறாரு. விஜய் வேற சுற்றுப்பயணம், மாநாடு முடிஞ்சு அவர் செப்டம்பர் டு டிசம்பர் போறாரு. அவர் வேற போறாரு. எல்லாரும் போறாங்கல்ல சார். இப்போ அப்போ என்ன ஒண்ணுன்னா, நீங்க அந்த மக்களுக்கு உண்டான அரசியலை 365 நாளும் செய்யணுங்கிறது தானே மக்களுடைய எதிர்பார்ப்பு. 365 நாளுமா வெளியே சுத்தணும்? ஏன் நீங்க அதனால அரசியல்வாதியினுடைய கடமை என்ன? ஓகே, அரசியல்வாதினாவே என்னங்க, நீங்க மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தானே. இப்ப விஜய் அவர்கள் மேலே நமக்கு என்ன விமர்சனம் வருதுன்னா, அவர் செய்யக்கூடியது நிறைய இடத்துல பாராட்டுறோம், விமர்சிக்கிறோம். மக்களிடம் செல், மக்களோடு இரு, மக்களிடம் படின்றாரு. யாருக்கு? அவங்க தொண்டர்களையும் அவரையும் சொல்லிக்கிறாரு. அவரும் போகணும்ல. ஆமா, அவரு தான் போறாரு. இப்ப போக போறாரு. இன்னைக்கு போயிருக்கணுமா இல்லையா? ஓகே, இப்ப இன்னைக்கு வந்து 120 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க இல்லையா? எத்தனை மாவட்ட செயலாளர்களை வந்து அவர் ரொட்டேஷன் பேசிஸ்ல எவ்ரிடே அவர் எத்தனை பேர்த்த மீட் பண்றாரு? பனையூர் ஆபீஸ்ல ஒரு கட்சி தலைவர். இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்ல? இன்னைக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 2 மாசத்துல எத்தனை கட்சியினுடைய நிர்வாகிகளை வந்து அவர் தினந்தோறும் சந்திச்சு பேசுறாரு? நீங்க ஊர்வலம் இது யாத்திரை போறது வந்து நீங்க செப்டம்பர்ல போங்க. இந்த கடந்த 2.5 மாசமா எத்தனை பேர்த்த நீங்க சந்திச்சிருக்கீங்க? அதெல்லாம் நீங்க சந்திச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வலு கிடைக்கும்ல. சரி, அப்போ நீங்க ஒரு மக்களுக்கான அரசியலை நீங்க முன்னெடுக்கும் போது நீங்க தினந்தோறும் இல்ல மக்களுக்காக போராடணும். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் செய்யும் போது மக்கள் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்பிக்கை வரப்போகுது. 26 தேர்தல் எப்படி இருக்கும் உண்மையிலே உங்களுடைய பார்வை? இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தலில் வந்து ரொம்பவே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கணிப்பு பிரகாரம் ரொம்ப டக் ஆஃப் வார் தான். ஓகே, இது வந்து எந்த ஒரு கூட்டணிக்குமே வந்து இல்லை இவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்க அவங்க ஈஸியா ஜெயிச்சிருவாங்கிற அளவுக்கு சூழ்நிலை இல்லை. சரி, இது வந்து ரொம்பவே ஒவ்வொரு கட்சியும் வந்து பிராயச்சித்தப்படணும், கடினமா உழைக்கணும். அந்த உழைப்பு எந்த அளவுக்கு வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்த போறாங்கிறது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களுடைய வேலை, அதனுடைய நிர்வாகிகளுடைய வேலை. இது வந்து ஒவ்வொரு நாளும் நடக்கணும். இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாசம் இருக்குது, இல்லை 9 மாசம் இருக்குல்ல, 8 மாசம் இருக்குல்ல, 6 மாசம் இருக்குல்லன்னா நாட்கள் போயிடும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால மக்களுக்காக நீங்க தினசரி உழைச்சிங்கன்னா மக்கள் உங்களுக்கு உண்டான பலனை கொடுக்கறதுக்கு என்னைக்குமே தயாரா இருக்காங்க. பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் ஒரு கலவையாவே நம்ம பேசியிருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள்ளார புதுசா யாராவது ஆட் ஆக போறாங்களா, அல்லது புதிய முகாமுக்கு வேற ஏதேனும் புதிய முகாமை அணுக போகிறார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க உங்களுடைய பார்வை சொல்லியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மாதேஷ்.